தவக்காலம் 5வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 10 அருள்வாக்குகள் 31 தொடக்கம் 42 வரை. ஒவ்வொருவருக்கும் ஒரு மன உடைவு அனுபவம் உண்டு. There is a breaking point experience. வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து கடவுளின் மகிமைக்காக செயல்படும் வேளையில் நம்மேல் கல் எறிபவர்களும் உண்டு. இதற்கு மேல் நம்மால் தாங்க முடியாது என்று நினைக்க வைக்கும் அனுபவம் உண்டு. இயேசுவுக்கும் இந்த அனுபவம் கிடைத்தது. முழு மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி பகுதி மிக முக்கிய சான்றாக அமைகிறது. வசனம் 31. இயேசுவின் மேல் கல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். வசனம் 39. அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். 40வது வசனம்தான் மிக முக்கியமான ஒன்று. வசனம் 40. யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். இயேசு தனிமையை உணர்கிறார், தனிமையின் கோரத்தை உணர்கிறார். தனியாக இயேசு தங்கினார் என்பதை இயேசு தந்தையோடு இருக்கச் சென்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். விவிலியத்தில் சீடர்கள் கூட தன்னோடு இருந்து ஆறுதல் சொல்ல இல்லையே என்பதையும் உணர்கிறார். இந்த துன்ப நேரத்தில் இயேசு தன் கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என் அன்றாட உணவு என்று சொன்ன இயேசு தான் அழைக்கப்பட்ட யோர்தான் நதி கரைக்கே வருகிறார். யோர்தான் நதிக்கரை அனுபவம்தான் அவருடைய அழைத்தலின் ஊற்று அனுபவம். தன் யோர்தான் ஆற்று திருமுழுக்கு அனுபவத்தின் ஊற்றுக்கு வந்து தந்தையாகிய கடவுள் தன்னை அழைத்த அந்த அனுபவத்தில் மீண்டும் அசை போட்டு பார்த்து புத்துயிர் பெறுகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் பூரிப்படைகிறேன் என்று தனது அழைத்தலில் ஊற்றை பருகுகிறார். தந்தையும் தூய ஆவியாரும் தன்னை அர்ச்சித்த இடம், தன்னை அருட்பொழிவு செய்த இடம். எனவே இந்த இடத்தில் தன்னுடைய பலத்தை மீண்டும் பெறுகிறார். இந்த இடத்தை விட இயேசுவுக்கு பலம் சேர்க்கின்ற இடம் வேறு எதுவும் இருக்க முடியாது. லூக்கா 12:50. நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். தன் பொது வாழ்வை தொடங்க ஊற்றின் அனுபவமாக இருந்த தொடக்க இடத்திற்கே இறுதி திருமுழுக்காகிய சிலுவை மரணம் இவற்றை நினைத்து பார்த்து தந்தையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தனிமையில் கண்ணீர் விட்டு தந்தையிடம் ஜெபிக்கவும் வந்தார். ஏன் என் மேல் கல் எறிகிறீர்கள் என்று யூதர்களை பார்த்து இன்றைய நற்செய்தியில் இயேசு கேட்கிறார். தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை செய்து காட்டியிருக்கிறேன். எதை முன்னிட்டு என் மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள்? நற்செயல்களுக்காக அல்ல, மாறாக மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றனர். இயேசு எந்த இடத்திலும் தான் கடவுள் என்று ஐ எம் காட் என்று குறிப்பிடவில்லை. மாறாக கடவுளின் மகன், சன் ஆஃப் காட் என்ற பதத்தையே குறிப்பிடுகிறார். அதனை சொல்லிவிட்டு பழைய ஏற்பாட்டு மேற்கோளையும் அவர்களுக்கு காட்டுகிறார். கடவுளின் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்றும் கடவுளின் புதல்வர்கள் என்றும் திருப்பாடல் 82 இருக்கிறது. அவர்கள் அப்படி அழைக்கப்படுகிறார்களே. அப்படி இருக்கும்போது கடவுளின் மகன் என்று தன்னை அழைப்பதில் என்ன தவறு என்று கேட்கிறார்.
வாழ்க்கையை வித்தியாசமாக வாழ்பவர்களை இந்த உலகம் விட்டு வைக்காது. கடவுளை மட்டுமே நம்பி வாழ்பவர்களை பரிசேயர்களைப் போல நரித்தனம் கொண்டு குரல் வளையை இறுக்குகின்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலகத்தில் பரிசேயர்கள் இருப்பார்கள், யூதாசுகள் இருப்பார்கள். இது இயற்கையின் நியதி. மனம் உடைந்து போகும் அனுபவத்தின் போதெல்லாம் நம் வாழ்வின் ஊற்றின் அனுபவத்தை தேடிச் செல்ல வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியின் வழியாக அந்த ஊற்றிலிருந்து நாம் தாகத்தை தணித்துக் கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வின் ஊற்றின் அனுபவம் இருக்கும். அது சிலருக்கு திருமண நாளாக இருக்கலாம், ஒரு நண்பனை சந்தித்த நிகழ்வாக இருக்கலாம், ஒரு தியானமாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம். மனமுடைகின்ற போது ஊற்றை தேடி செல்வோம். தந்தையோடு கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். ஆமீன்.